தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே. நான் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாவட்ட பொறுப்பாளரா இருக்கிறேன். என்ன வந்து பார்த்தீங்கன்னா, வட்டாரத்தில இருக்கக்கூடிய, நகரத்தில இருக்கக்கூடிய சில நண்பர்கள் சந்திச்சு பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்கன்னா, "ஆ தலைவரே, நான் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக பணிபுரிஞ்சுகிட்டு இருக்கிறேன். வட்டார தலைவரா இருக்கிறேன். நான் 5 ஆண்டுகளாக நகர தலைவரா இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா, என்ன தலைவரே, போங்க தலைவரே. இப்ப புதிய நிர்வாகிகளா நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் மாத்தப் போறார்ன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் தலைவரே அப்டின்னாங்க. நான் அதான் சொன்னேன், அண்ணன் எழுச்சிப்பூர்வமான ஒரு பயணத்த தொடங்கியிருக்காரு. அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நம்ம தோழமை கட்சி தான், இல்லன்னு சொல்லல. அந்த தோழமை கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் நேரத்தில திருமண சடங்கு மாரி தான், சம்பிரதாயம் மாரி தான். மணமகன், மணமகள் மாரி உறவுபூர்வமா, ஆத்மார்த்தமா இருக்கலாம். நம்ம சொந்த பந்தங்கள் மாரி போகலாம். அந்த திருமணங்கள வந்து சிறப்பா கொண்டாடலாம். அதற்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மண்ணின் பிரச்சனைகள சார்ந்து நம்ம என்ன பண்ணணும், மக்கள்ட்ட போய் கூட்டணி அமைச்சு, மக்களுடைய போராட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள்ல நீங்க நிக்கணும். அப்படி நின்னா தான், நீங்க அந்த பகுதியில ஒரு பிரசித்த பெற்ற, ஒரு தனித்துவம் மிக்க ஒரு தலைவரா தெரிவீங்க. அப்புட்ன்னு சொன்னேன். சரிங்க, அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா, மாவட்ட தலைநகரங்கள்ல போராட்டங்கள் நடத்தும்போது எல்லாருமே வருவாங்க, போவாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, "என்னத்தங்க போங்க" அப்படின்னு ஒரு படத்துல வர மாரி, இமான் அண்ணாச்சி சொல்ற மாரியே சொல்லுவாங்க. நான் அததான் அவங்கள்ட்ட கேட்டேன். "இத்தனை வருடங்கள் பணியாற்றுறேன்னு சொல்றீங்கல்ல, ம். நீங்க அந்த பிராந்தியங்கள்ல கண்டன ஆர்ப்பாட்டங்களையும், பார்த்தீங்கன்னா, மக்கள் பிரச்சனைகளையும் எடுத்து ஏதாச்சும் ஒரு போராட்டங்கள் பண்ணியிருக்கீங்களா? இல்ல மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள்ல நீங்க களத்தில போய் நின்னுருக்கீங்களா? அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன்னா, எங்க மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, 4 சட்டமன்ற தொகுதி வருதுங்க. 4 சட்டமன்ற தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, லால்குடி, மணச்சநல்லூர், அது இல்லாம முசிறி, அது இல்லாம பார்த்தீங்கன்னா துறையூர் இது மாரி வரும். இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு மாவட்டத்தில ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா, ஒரு மையமா இருக்கட்டும், வந்து போறதுக்கு சௌரியமா இருக்கட்டும்னு, டோல்கேட் பிராந்தியத்தில மட்டும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த பிராந்தியங்கள்ல அந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுறதே இல்ல. நடத்தப்படாதனால, அவங்க அந்த பிராந்தியத்தில இருக்கிற மாரி தெரியல. அதாவது அவரு வந்து ஒரு ஒரு பொறுப்பாளரா இருப்பாரு. அந்த ஊர்ல ஒரு முக்கியமானவரா இருப்பாரு. நல்லது கெட்டதுக்கு போகக்கூடியவரா இருப்பாரு. விசேஷங்கள், நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவாரு. கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் ஆர்வமா இருப்பாங்க. கட்சி ஆர்வமா இருப்பாங்க. வருவாங்க, போவாங்க. ஆனா, அந்த சட்டமன்ற தொகுதியில குறிப்பிட்ட ஒரு லிமிட்டேஷன்ல வட்டார தலைவரும், நகர தலைவர்கள் நம்ம ஏன் போடுறோம்னா, மண்ணின் சார்ந்து மக்களின் பிரச்சனைகள நின்னு, மக்கள் போராட்டங்கள்ல கலந்து, மக்களுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தி, தன் பக்கம் ஈர்த்து, தன் கட்சிய வளர்க்கறதுக்காக தான் போடுறோம். இவங்க வந்து மாவட்ட தலைவர் திருப்திப்படுத்தக்கூடிய நோக்கிலே இருக்கக்கூடாது. இவங்க வந்து என்னன்னா, "நான் என்னத்தங்க சம்பாரிச்சேன்? நான் என்னங்க செய்றது? என்னங்க வருமானம் இருக்கு இந்த கட்சியில?" அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னா, அதாவது தோழமை கட்சிகளுடைய கூட்டணியில இருந்தோம்னா, மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட தலைவர் சொல்லணும். கட்சியின் தலைமைக்கு கட்டுப்படணும். தோழமையோட உறவு கொண்டு தேர்தல் பணியாற்றணும். பஞ்சாயத்து தலைவர், துணைத் தலைவர் வந்து உங்களுடைய அங்கீகாரத்தில, மக்கள் பின்னணியில, பின்புலத்தில நீங்க நின்னு ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தா, பணபலம் இருந்தா, ஜாதிய பலம் இருந்தா, பொருளாதார ரீதியா வசதிகள் இருந்தா நிக்கணும். அப்படி இல்லன்னா, வார்டுலயாச்சும் நீங்க நிக்கணும். வார்டுலயாவது நீங்க நின்னீங்கன்னா தான், உங்களுடைய பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேரூராட்சியா இருந்தா, நாளைக்கு நகராட்சி ஆகுது. நகராட்சி மாநகராட்சி ஆகுது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு இன்கம் சோர்ஸ் வருது. கட்சி நலத்திட்ட பணிகள் வரும்போது வரும். ஒரு குடிநீர் தொட்டி வரும்போது, ஒரு வடிகால் வரும்போது, வீடு கட்டும்போது, பிளான் அப்ரூவல்னு வரும். நீங்க சம்பாரிச்சா தான், நீங்க மக்கள் பிரச்சனைக்கு நீங்க நின்னு கட்சிய வளர்க்கறதுக்கு கொடிகம்பம் போடலாம். ஒரு சில வேலைகளையும் பார்க்கலாம். போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எடுத்து பண்ணலாம். இது எதையுமே நீங்க பண்ணாம, எப்படி முன்னேற முடியும்? அதே நேரத்தில அங்க நிக்கும்போது தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து மக்கள் பிரச்சனைகள கொண்டு போய் பேசி அவங்கள தீர்த்து வைக்கலாம். மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நின்னு போராடலாம். உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் உங்கள நம்பி வருவான். உங்கள நம்பி வந்தா தான் கட்சி வளரும். நீங்க எதையுமே செய்யாம, எனக்கு வருமானமும் வரல, நான் செலவும் பண்ண மாட்டேன். நான் ஒரே ஒரு இடத்துல வந்து கண் துடைப்புக்கு ஆதரவாளர்ங்கிற முறையில வந்துட்டு போயிருவேன்னா, எப்ப வளருவீங்க? எப்ப கட்சி வளரும்? இதத்தான் நான் எப்போதுமே சொல்றேன். ஒவ்வொரு பிராந்தியங்கள்லயும் நீங்க வட்டார தலைவரா எதுக்கு இருக்கிறீங்க? நகர தலைவரா இருக்கீங்க. அங்க ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் பண்ணுங்க. இன்ன வரையும் கிராம கமிட்டிகள் அமைச்சுட்டீங்களா? இல்ல. இப்படி மக்கள் போராட்டங்கள்ல மக்கள்ட்ட நின்னு, நீங்க வந்து இதுக்கு தான் நான் வந்து மாநில தலைவர் அண்ணன்ட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். வட்டார தலைவர், நகர தலைவர் கூட ஒரு எலக்ட்ரல் பெர்சனா கொண்டு வாங்க. தேர்தல் முறையில கொண்டு வாங்க. அப்பதான் அவங்க மக்கள்ட்ட போவாங்க. மக்கள்ட்ட போய் வாக்கு கேட்பாங்க. மக்கள்ட்ட போய் தன்னுடைய பிரச்சனைகள எடுத்து சொல்லுவாங்க. மக்கள் பிரச்சனைகள எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகள் புரியும். இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, களத்தில நின்னு களத்தோட போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எதிர்க்கட்சிகள், தோழமை கட்சிகளோட உறவு கொள்ள முடியும். இல்ல சில கட்சிகளோட வந்து எதிர்த்து அரசியல் பண்ண முடியும். இப்படிலாம் இருந்தா தானேங்க கட்சி வளரும். அததாங்க நாங்க சொல்றோம். கட்சி வளர்ந்தா தான் நீங்க வளர முடியும். நீங்க வளரணும்னா என்ன பண்ணணும்? மக்கள்ட்ட போகணும். அந்த மக்களுடைய மண்ணுல நிக்கணும். மக்களுக்கான பிரச்சனைகள எடுத்து கையாளணும். மக்கள் பிரச்சனைகளுக்காக 24 மணி நேரம் சேவைகள் நீங்க செய்தா தான் உங்களுக்கு உயர்வு வரும். அதே நேரத்தில தான் ஒரு வருமானம் வரும். அரசியல்ல வந்து எந்த கட்சியில இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. எப்படி இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல.
அதை திறனும் வேணும், வருமானம் ஈட்டக்கூடிய திறனும் வேணும். அதே நேரத்தில் அந்த மக்களுக்கான சேவைகளை செய்யக்கூடிய ஒரு பக்குவம் வேணும். எ ஜாதி மதங்கள் கடந்து மனித உறவுகளை நேசித்து, மனிதர் உறவுகளை ஒன்று கூட்டி, ஆளுமையாக வாழக்கூடிய தலைமை பண்பு வேணும்னா, நீங்க மக்கள்ட்ட நிக்கணும், மக்கள்ட்ட போராடணும். இத தான் அறிஞர் அண்ணா சொல்றாரு. "மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களிடம் கற்றுக்கொண்டதை மக்களுக்கே திருப்பிக் குடுங்கிறாரு." அது மாரி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா 94 வயதானாலும் பார்த்தீங்கன்னா, மூத்திரச் சட்டிய எடுத்துக்கிட்டு, உடல்நிலை சூழ்நிலையில அவாதைகள் இருந்தா கூட, தனக்கு வந்து உணவு உண்ணுவதற்கும், தன்னுடைய வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறதுக்கு ஒரு 2 அணா, 1 1/2 அணா ஆகுதுன்ட்டு, அந்த காசுக்காக வந்து மக்கள் காசு, அந்த மக்கள் காச சாப்பிட்டு மக்களுக்கு எதுவும் செய்யாம இருக்கக்கூடாதுன்னு நடைப்பயணமா போனாரு, வாகனத்தில போனாரு. கடைசி இறுதி காலம் வரையும் கூட பிரச்சாரத்தை கையாண்டு, இந்த இன மக்கள முன்னேற்றம் கொடுத்த தந்தை பெரியார் அவர்களையும் நான் நினைத்து பார்க்கணும். ஏன்னா, அவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இருந்தாரு. நன்றி ஐயா! வணக்கம். அதே நேரத்தில பெரியவர், இளைய பெருமாளையும் நினைச்சு பார்க்கணும். அவர் வந்து அந்த நாற்காலி வந்து பல கோஷ்டிகள் இருந்தது. அதனால இவர உட்கார வைக்கணுங்கிறதுக்காக உட்கார. அவர் ஒரு ராணுவ வீரர். உட்கார்ந்ததுக்கு சரியான பல சம்பவங்கள செஞ்சாரு. புரியுதுங்களா? ஏன்னா, அயோத்திதாசர், இரட்டைமலை சீனிவாசனுடைய பரம்பரை இல்லையா? அதே நேரத்தில இன்னைக்கு நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் கு. செல்வப்பிறந்தை அவர்கள் எழுச்சியோடும், புரட்சிகரமான கருத்துக்களோடும், சிந்தனைகளோடும் களமாடிக்கிட்டு இருக்காரு. அண்ணனை இப்ப பார்த்தேன் சமூக வலைதளத்தில புல்லட்ல போயிட்டுருக்காரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஆட்டோல வந்து வந்து இறங்குறாருங்க சட்டமன்றத்துக்கு. அவரு எளிமையோட தலைவர். எளிய மக்கள்ட்ட பகிர்ந்து போறாரு. அதே நேரத்தில கட்சிய வளர்க்கணும்னா சில கட்டுப்பாடுகளோட கொண்டு போகணும். கட்சிக்கான தேவையான மாவட்ட தலைவர்கள் சில நியதிகளுக்கு உட்பட்டு அவர் தேர்ந்தெடுப்பாரு. தேர்ந்தெடுக்கக்கூடியவருக்கு வாழ்த்து சொல்லுவோம். இருப்பை தக்க வைத்துக் கொள்பவர்களுக்கு நன்றி கூறுவோம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.